இன்றைக்கி நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஒரு சோயா கிரேவி வச்சுக்கிடலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சோயா வந்து தண்ணியில் வந்து ஒரு கொதிக்க வச்சோடனே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சோயாவும் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட உப்பு போட்டு அப்படியே ஒரு கொதிச்ச உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றினா இறக்குனா சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நான் வந்து மசாலா சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். மசாலா வடை போனோன்னு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சோயா கிரேவி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வெந்நில போட்டோன்னே வெந்துடும். இருந்தாலும் மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 சில் தேங்காய், ஒரு 3 முந்திரி எடுத்து அப்படியே நல்லா கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். அந்த கொஞ்சமாக கொதித்து கொஞ்சம் கெட்டித்தனம் வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்கேன். இப்போ நல்லாயிருக்கும். சப்பாத்தி போடும்போது நான் காட்டுறேன். இப்போ சூப்பரான சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தி போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி எடுத்துக்கிறலாம். 2வது சப்பாத்தி, சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். சப்பாத்திக்கு, பூரிக்குனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம். சப்பாத்திக்கு இந்த மாதிரி மெதுமெதுன்னு இருந்தால் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி தேய்க்கலாம் நம்ம. இப்போ 2வது சப்பாத்தி, இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி பாருங்கள், சூப்பராக உப்பெல்லாம் உப்பி வருது பாருங்கள், நல்லா வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் லூஸாகவே பிசையணும். பிசைஞ்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டாச்சு இந்த பக்கமும். அதுக்கப்புறம் கிரேவி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் முந்திரி கசகசா அரைச்சி, முந்திரி இல்லாட்டா நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் கூட வேர்க்கடலை அரைச்சி ஊற்றலாம். போட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் சப்பாத்தியும் சோயா கிரேவியும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பரான ரெடி ஆயிடுச்சு.